காட்டு. தமிழ் வணக்கம். நடிகர் விஜயின் 24 மணி நேர அரசியல் என்ன? மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் பாணியில் தனது பதவியேற்பு வைபவம் முடிந்த பின்னர் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் அவர் வீடு தேடி சென்று வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தன்னுடைய பதவியேற்பு வைபவத்தில் 10 லட்சம் கோடி கடனில் தமிழகத்தை விட்டு சென்றார் என்று கூறிய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லம் தேடி சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் விஜய்க்கு தாமும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழக அரசியலில் ஓர் அரசியல் நாகரிகம் கருதி இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னர் எம்.ஜி. ராமச்சந்திரன் செய்தாலும் அவருக்கு பின்வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே பாணியை கடைபிடிக்காமல் விட்டது பின்னாளில் அவருக்கு ஆதரவாக எவரும் இல்லாமல் போன ஒரு நிலை ஏற்பட்டது கவனிக்கத்தக்கது. ஆகவே அரசியலில் இது முக்கியம். இதுபோல செந்தமிழன் சீமானை நேரடியாக சென்று சந்தித்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டார். சீமான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்ததை புகைப்படங்கள் காட்டுகின்றன. அடுத்து வை. கோபாலசாமி அவர்களை சந்தித்தார். தொடர்ந்து பாமகவினுடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவரிடமும் வாழ்த்தை பெற்றுக்கொண்டார். நாளை அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னுடைய அன்பை தெரிவிக்க இருக்கின்றார். இதுபோல அவர் சந்திக்க வேண்டிய ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்களும் பலர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, துணிவும் வர வேண்டும் தோழா என்கின்ற மக்கள் திலகத்தின் பாடலுக்கு அமைவாக பணிவாக சென்று பேசுவது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு துணையாக அமையும். மேலும் விஜய் அவர்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று எமது செய்தியில் சொல்லி இருந்தோமோ அந்த செய்தியை சொல்லி அடுத்த நாள் அதிகாலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் அந்த செய்தியில் சொன்ன விடயங்களை எல்லாம் அப்படியே செய்திருக்க காண்கின்றோம். இதற்காக நமது செய்தியை பார்த்துத்தான் அவர் செய்கின்றார் என்பது அல்ல. அவர் எதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அவர் செய்து கொண்டு இருப்பது அவர் சரியான ஒரு தடத்தில் கடந்த 24 மணி நேரங்களில் பயணித்திருக்கின்றார் என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் எம்.ஜி. ராமச்சந்திரனும் மற்றவர்களும் இப்படியான ஒரு முறையை கடைபிடித்தாலும் அதற்கு அடுத்த கட்டமாக அதை வளர்த்தெடுத்து செல்வதற்கு நேர பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாகி தமிழக ஆட்சியினுடைய வெள்ளத்தில் அவர்கள் அடிபட்டு போன கதை இருக்கின்றது. அதை எப்படி மாற்றுவது? விஜய் அவர்களினுடைய கட்சியில் இருக்கின்ற இப்போதைய எம்எல்ஏக்களில் பெருந்தொகையானவர்கள் புதியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஆட்சியை நடத்துகின்ற பொழுது என்னென்ன சிக்கல்கள் வரும், ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்க்கட்சிகளின் பிரச்சனைகளை பார்ப்பதிலேயே பெரும்பாலான காலத்தை ஆளும் கட்சிகள் இழந்து போனது தமிழக வரலாறாக இருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சிகள் அனைவரையும் அதேபோல ஆசனங்களை பெற முடியாது போன சிறந்த கட்சிகள் பல உண்டு. அவர்களையும் ஒன்றிணைத்து தமிழகத்தின் சிறந்த அரசியல் ஆற்றல் உள்ள இளைஞர்களை இணைத்து இதுபோல உலகளாவிய ரீதியில் தமிழர்களாக இருந்து உலக அரங்கில் மிக பெரும் புகழ் பெற்றவர்களாக இருக்கின்ற சுந்தர் பிச்சை போன்ற திறமைசாலிகளையும் அழைத்து எல்லோரையும் இணைத்து தமிழக அரசிற்காக புதிதாக கட்டப்பட்ட சட்ட பேரவையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாவிக்க மறுத்தது தெரிந்ததே. அதுபோன்ற ஒரு கட்டிடத்தில் மாதத்தில் ஒரு தடவை அனைத்து கட்சிகள், அறிஞர்கள், உலகளாவிய தலைவர்களை இணைத்து தமிழக முதல்வர், அமைச்சர் ஆகியோர் கூடி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்கின்ற யோசனைகளை பரிசோதித்து ஒவ்வொரு மாதமும் தமிழக அரசு செய்கின்ற செயல்களில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை விவாதிக்கவும் வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் ஊழல் இல்லாத ஓர் ஆட்சியை நடத்துகின்ற பொழுது துணிகரமாக மற்றவர்களுடன் விவாதிக்கலாம். ஊழல் இருந்தால் மற்றவர்களுடன் பேசாமல் இரகசியமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் ஊழல் பணத்தில் ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது ஊழல் இல்லை என்றால் அனைவருடனும் துணிந்து பேசலாம். அத்தகைய ஒரு நிலை வருமாக இருந்தால் தமிழகத்தை காப்பாற்றி இந்தியாவில் இருக்கின்ற மாநில
மாநிலங்களிலேயே முதலாவது மாநிலம் என்ற இடத்திற்கு தமிழகத்தை கொண்டு வருவதோடு இந்தியாவினுடைய நடுவண் அரசு கூட இதே பாணியில் மற்ற மாநிலங்களை மாற்றுவதற்கும் வழிகாட்டியாக அமையும். ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய பிரதமர் அவர்கள் ஹைதராபாத்தில் பேசிய பேச்சில் நகைகளை ஓராண்டு காலம் வாங்காதீர்கள், வெளிநாடுகளுக்கு தேவையில்லாமல் பயணம் செய்யாதீர்கள், பொது போக்குவரத்திலேயே பயணத்தை மேற்கொள்ளுங்கள், எரிபொருளை சிக்கனமாக பாவியுங்கள், எதிர்கால உலகம் ஆபத்தாக இருக்கின்றது என்று மக்களுக்கு ஆலோசனை கூறியதை நினைத்தால் இந்திய பிரதமரனுடைய இந்த கவலைகளையும் அவருடைய கோரிக்கைகள் நியாயமாக இருப்பதையும் உணர்ந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த நெருக்கடியில் இருந்து இந்திய தேசத்தை காப்பாற்றுவது எப்படி என்று ஒரே நேர்கோட்டில் சிந்திக்க வேண்டும். இந்த நேரம் முரண்பாடுகள் வளர்ப்பதற்குரிய நேரம் அல்ல. பெரும் போர் ஒன்று வரப்போகின்றது. அந்த போர் என்ன ஆகப் போகின்றது, எங்கெல்லாம் செல்ல போகின்றது என்பது தெரியவில்லை. அதனுடைய நிலைமை ஒரு சூறாவளி போல பயங்கரமாக இருக்கின்றது. எனவே தமிழக அரசியலில் சூடு பறக்க பேசுவதும் எதுவுமே கிடையாது. உலக அரசியலை கைவிட்டு இனி எதையுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு இந்திய நடுவண் அரசே வந்திருக்கின்ற பொழுது தமிழக அரசு தன்னுடைய நிலையை மாற்றி உலகளாவிய சிந்தனைக்கு செல்ல வேண்டும் என்பதும் நடிகர் விஜயனுடைய காலத்து சவாலாக இருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழகத்தை ஆட்சி செய்த எல்லா முதல்வர்களும் செய்தது போன்ற ஒரு வேலையை செய்வதற்காக விஜய் அவர்களை காலம் இந்த பதவியில் உட்கார வைக்கவில்லை. அவர்கள் செய்யாததை செய்வதற்குத்தான் நீங்கள் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து புதிய ஒரு பாதையில் செல்லாவிட்டால் எதிர்கால உலகத்தை வெல்ல முடியாது. தமிழக பாணியில் ஆட்சி நடத்தினால் எதிர்வரும் உலகத்தை வெற்றி பெற முடியாது. தமிழகத்தில் இல்லாத, உலகத்தில் இதுவரை இல்லாத ஒரு புதிய முறையை கையில் எடுத்து தமிழகம் உலகளாவிய ரீதியில் சிந்தித்தால் மட்டும்தான் இனி வெற்றி பெற முடியும் என்பது யதார்த்தமான உண்மை. விஜய் அவர்களுக்கு இதையும் சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவர் இதையும் செய்வார் என்று நம்புகின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. அழகே அழகே தமிழா, ஆனந்த வெளியே நீயா, கருவை திறந்தே போட்டு உருவை மாற்றிக்கார்.